பிறகு வந்து பீட்ரூட்டின் இலைகள் வச்சேன் நான். பாருங்கள், சிவப்பு தண்டு பச்சை நல்லா அழகாக இருக்குது. அடுத்தது வணக்கம் ரவுகளே, நான் சுவிஸ் மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அப்படி நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 வகையான இலையை சேர்த்து ஒரு வரை ஒன்று செய்ய போகிறேன். அந்த வரையை எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் உங்களுக்கு நான் படிப்படியாக காட்ட போகிறேன். என்னென்ன இலையெல்லாம் இதில் சேர்க்க போகிறேன்றதை நீங்கள் காணொலியில் பார்க்குறது மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய காணொலியை முதல் தடவையாக நீங்கள் பார்க்கிறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக அமையும். இப்போ வாங்கோ, அந்த 5 வகை இலை என்ன, அந்த 5 வகை இலையோட என்னென்ன பொருள் எல்லாம் சேர்த்து நான் சமையல் செய்ய போகிறேன்றதை உங்களுக்கு நான் படிப்படியாக தெளிவாக காட்ட போகிறேன். இப்போ வாங்கோ, நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம். இது வந்து நூல்கோல் இலை. இந்த நூல்கோல் இலையெல்லாம் நல்லா வடிவாக கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி இந்த நூல்கோல் இலைக்கு மேலே நான் வந்து பீட்ரூட் இலைகள் வைக்க போகிறேன். பாருங்க, இது பீட்ரூட் இலை. இதுவும் நல்ல வடிவாக கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குது. இன்றைக்கு உடனடியாக பிடுங்கின பீட்ரூட் இலை 5 வகையான இலை சேர்க்க போகிறேன். முதலாவது பாருங்கோ, இது நூல்கோல் இலை வச்சுருக்கிறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னு சொன்னால் இது பீட்ரூட் இலை. இது நல்ல வடிவாக பாருங்கோ நல்ல ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்து வச்சுருக்குது. இதையும் வந்து இந்த நூல்கோல் இலைக்கு மேலே வைப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முள்ளங்கி இலை. பாருங்க, இது நல்ல வடிவாக கழுவி எடுத்திருக்கிறேன். இதுவும் இன்றைக்கு தான் அறுவடை செய்தேன். முதல் தரம் அறுவடை செய்து இந்த 5 வகையான இலை வரையோடு நான் நினைக்கிறேன். நூல்கோல் இலை வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் இலை வச்சுட்டேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முள்ளங்கியிலேயே வைக்கிறேன். முள்ளங்கியிலையும் வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் கேரட் இலை. கேரட் இலையும் நல்ல சத்து வறுக்கலாம். பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி எடுத்தது. பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்ல தளிராக இருக்குது. பாருங்க, இதையும் நாங்கள் பரவலாக எப்படி வைப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் முருக்கமிலையை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கேரட் இலையை வைப்போம். அப்போ தான் வெட்டுறதுக்கு சுகமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் முருங்கை இலை. அதுவும் நல்ல வடிவாக கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வடியாக அடுத்ததாக முருங்கை இலையை நாங்கள் வைப்போம். முருங்கை இலையை இதுக்கு மேலேயே வைப்போம். முருங்கை இலையும் வச்சுட்டோம். முருங்கை இலைக்கு மேலே தான் இந்த கேரட் இலையை நான் வைக்க போகிறேன். கேரட் இலை பாருங்க, 5 வகையான இலை வச்சுட்டேன். முதல்ல நூல்கோல் இலை வச்சேன் நான். பிறகு வந்து பீட்ரூட்டின் இலைகள் வச்சேன் நான். பாருங்க, சிவப்பு தண்டு பச்சை நல்லா அழகாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் முள்ளங்கி இலை வச்சேன்னா, அதுக்கு மேலே முருங்கை இலை வச்சேன்னா, முருங்கை இலைக்கு மேலே வந்து கேரட் இலைகளை வச்சேன் நான். 5 வகையான இலைகள் சேர்த்துருக்குறேன். இனி இதை வந்து நாங்கள் வடிவாக வெட்டி எடுக்க வேணும். இந்த பாருங்கள், இதில் வெட்டி வச்சுருக்கிறேன். இப்படி மெல்லிசாக வெட்டி எடுக்கணும். இது வந்து நேற்று சாப்பாட்டுக்கு எடுத்தது, அதில் மிச்சமாக இருந்தது. அதையும் நான் இதோடு இணைக்க போகிறேன். அதுக்குள்ளே பீட்ரூட்டிலையும் நூல்கோலிலையும் தான் அந்த வெட்டினதுக்குள்ளே இருக்குது. பாருங்க, இதுக்குள்ள வந்து பீட்ரூட்டிலையும் நூல்கோலையிலையும் தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து 5 வகையான இலை சேர்த்துருக்குறேன். இப்போ இதை என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் வடிவாக சுற்றி ரோல் பண்ணி எடுக்க வேணும். இப்படி இப்படி ரோல் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் தான் எங்களுக்கு வெட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹெவியாகவும் வெட்டி எடுக்கலாம். முதல் வெட்டினா கொஞ்சம் முள்ளுக்காக தள்ளிட்டு பிறகு நாங்கள் மெல்லிசாக அரிகிறதுக்கு துவங்கலாம். இப்படி நல்ல வடிவாக பிடிச்சு கொண்டு இப்படி பெரிய இலையில் நாங்கள் எடுத்து விடலாம். பிறகு இணைக்கலாம் சேர்த்து.
பாருங்க நல்ல அழகாக வெட்டி வருது. 5 வகையில் சேர்ந்த ஆரோக்கியமான ஒரு வரை. இப்படி நாங்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தோம்னு சொன்னால் நோய்கள் எல்லாம் எங்களுக்கு கிட்டவே வராது. அப்படியே எங்களுக்கு பயப்பட்டு ஓடிடும். ஏனெண்டா இந்த 5 இலையிலும் இனி இல்லைண்ட ஆரோக்கியமான சத்துக்கள் இருக்குது. ரெண்டபடியாக எங்களுடைய ஆரோக்கிய உணவில் இதுவும் ஒரு சிறந்த ஒரு வரை பொரியலன்னு சொல்லுவினோம். நாங்கள் இதை வரை என்று தான் சொல்லுவோம். இதெல்லாம் ஊரிலெல்லாம் அங்கே நுகை இலைகள், அதாவது சண்டியில் சேர்ப்பினம், தூதுவளையில் சேர்ப்பினம், சில மரங்களோட குருத்துக்கள் எல்லாம் சேர்ப்பினம். இப்படியெல்லாம் சேர்த்து ஆரோக்கியமாக தான் வரையல் வரப்பினம். ஆரோக்கியமாகவும் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் எங்களுக்கு இப்போ இதை ஆரோக்கியமாக நாங்கள் செய்யக்கூடிய வசதி எங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கேக்க அதை நாங்கள் விடக்கூடாது, பயன்படுத்தணும். ரெண்டபடியாக நாங்களும் அந்த கிடைச்ச வாய்ப்பை விடாமல், எல்லாருக்குமே கிடைக்காது, எல்லார்ட்டையும் தோட்டம் இருக்குமென்று சொல்லிடாது, எல்லார்ட்டும் இந்த புலம்பெயர் நாடுகளில் தோட்ட வசதிகள் இருக்குமென்று சொல்லிடாது. கிடைச்ச சின்ன இடங்களையே நாங்கள் பயன்படுத்தி இப்படி நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இலைகளை எடுத்து மிரக்கறிகளை எடுத்து சாப்பிட்றது சரியான உடம்புக்கு சரியான ஆரோக்கியம். என்னபடியாக நாங்கள் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி முடிஞ்ச அளவு ஆரோக்கியமாக வாழ நாங்கள் கற்றுக்கொள்வோம். முடிஞ்ச அளவு நல்ல சின்னதாக வெட்டி எடுத்துருக்கிறேன். இனி இதையும் இதோடு இணைச்சி கொள்ளுவோம். அஞ்சு வகையான இலை ஆரோக்கியத்தை அள்ளித்தரும். பாருங்க, இதுக்கு மற்ற இலைகள் வச்சதே தெரியல, எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து நல்ல வடிவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்க புலண்டு இருக்குது. இனி வறுக்க நல்லா வரும். என்னென்ன எல்லாம் போட்டு நான் இதை வர செய்ய போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு தொடர்ச்சியாக காணொலியில் தாரேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 வகையான இலை வரைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டுது. இங்கே பாருங்கள், முதல்ல 5 வகையான இலை வடிவாக கழுவி சுத்தம் பண்ணி நான் வெட்டி வச்சிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். பாருங்க, இதில் 2 பச்சை மிளகாய், நல்லா உரைப்பு பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் தேங்காய் துருவல். இது காமூடி தேங்காய்ன்னு சொல்லலாம், அரைவாசி இல்லை, கால் மூடி தேங்காய்ன்னு சொல்லலாம். நல்ல வடிவாக துருவி எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான மஞ்சள், தேவையான கடுகு, தேவையான பெருஞ்சீரகம், உப்பு, மற்றது கட்டத்தூள் என்று சொல்லப்படுற தூள் இருக்குத்தானே, செத்த மிளகாய், காய்ந்த மிளகாயில் அடிச்செடுத்த தூள். மற்றது இதுக்கு போடுறதுக்கு இன்னும் ஒரு விசேஷமான ஒரு பவுடர் உண்டு, அதாவது ரால் பவுடர். இது பாருங்கோ, ரால் பவுடர் தான். இதை நல்ல வடிவாக ராலை பவுடர் ஆக்கி வச்சிருக்கிறேன். இதைத்தான் நான் இப்போ போட போகிறேன் இதுக்கு. இப்போ வாங்கோ, நாங்கள் இந்த 5 வகை இலைவரையை எப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அடுப்பில் நாங்கள் சட்டியை வச்சுட்டு சூடானோடனே நாங்கள் எண்ணெயை விட வேணும். எண்ணெயை விட்டுட்டு அதுக்குள்ளே எண்ணெய் கொதித்த உடனே கடுகை போட்டு கொஞ்சம் வெடிக்க விட வேணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருஞ்சீரகத்தை போட்டு அதையும் பொரிய விட வேணும். அந்த பொரியிற பெருஞ்சீரகத்துக்கையும் கடுகுகளையும் வெட்டி வச்ச 2 சின்ன வெங்காயத்தை போட வேணும். அதை தொடர்ந்து நாங்கள் வெட்டி வச்ச பச்சை மிளகாயையும் போட வேணும். போட்டுட்டு நாங்கள் கறிவேப்பிலை வச்சுருக்கிறோம் ரெடியாக. அந்த கறிவேப்பிலையே
நாங்கள் காம்பில் இருந்து உருகி அதையும் அதுக்குள்ளே போட்டு நல்ல வடிவாக வதக்கி எடுக்க வேணும். இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் இந்த கட்டத்தூள் கொஞ்சம் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் துருவி வச்சிருக்கிற தேங்காய் பூவை போடுவோம். நாங்கள் இந்த தேங்காய் பூக்கு மேலேயே நாங்கள் மஞ்சளை போடுவோம். தேங்காய் பூவுக்கு மேலேயே மஞ்சளை போடுவோம். போட்டால் தான் கொஞ்சம் கலராக இருக்கும். தேங்காய் பூ போட்டு கன நேரம் வதங்க விடக்கூடாது. ஒரு அரை நிமிஷம் வதங்கினா காணும். இப்போ நாங்கள் இந்த வெட்டி வச்சுருக்கிற இலையில போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் இந்த இலைக்கு மேலே நாங்கள் உப்பை போடுவோம். இந்த இலவரைக்கு தேவையான உப்பை அளவாக பார்த்து போட வேணும். உப்பு காணாட்டி நாங்கள் பிறகு செக் பண்ணி போட்டு திரும்ப போடலாம். நீங்கள் கொஞ்சமாக அளவளவாக பார்த்து போடுங்க. இதே நேரத்தில் இப்போ நாங்கள் கடையில் வேண்டி வச்சுருந்த அந்த இறாலில் அடித்து இருக்கிற தூள், இறால் தூள் என்று தான் சொல்லலாம், அல்லது இறால் பவுடர்ன்னு சொல்லலாம். பவுடர்ன்னு தான் சொல்லலாம். என்னோட இறால் பவுடர் மாதிரி தான் கொட்டுண்டது. ரெண்டபடியாக இது ஒரு இறால் பவுடரை நாங்கள் அதுக்கு மேலே போட்டு நல்ல வடிவாக கிளறி எடுக்க வேணும். இந்த இறால் பவுடர் நல்ல ஒரு வாசத்தை கொடுக்குது. அப்படியே வறுத்து கொண்டு இருக்கவே நல்ல ஒரு வாசம் கொண்டு வருகுது. நல்ல வாசம் பெறபடியாக டேஸ்ட்டும் அப்படித்தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். சும்மாவே நாங்கள் இறால் போட்டும் வறுக்கலாம். சின்ன இறாலாக இருந்தானே, பெரிய இறாலாக இருந்தானே நாங்கள் இறால் போட்டும் வறுக்கலாம். ஆனால் நான் ஒரு வித்தியாசமாக இந்த இறால் பவுடரை போட்டு இன்றைக்கு வறுக்கணும்னு சொல்லி வறுக்கிறேன். பாருங்கோ, நல்ல மனம் பெறுகுது. அதே நேரத்தில் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் வறுத்து முடிஞ்சுது. நாங்கள் தேசிக்காய் புளியை கடைசியில் அடுப்பை நிப்பாட்டி போட்டு கணக்க விடக்கூடாது. ஒரு 6-7 துளி தேசிக்காய் புளியையும் விட்டு, அல்லது நீங்கள் எவ்வளவு வர செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேசி புளியை நீங்கள் அளவு பார்த்து விட்டு கலந்து விட்டு எடுக்க வேணும். இப்போ அந்த இளம் சூட்டில், அதாவது அடுப்பை நிப்பாட்டி போட்டு தான் நான் தேசிக்காய் புளி விட்டேன். நான் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நல்ல ஒரு சுவையான இறால் தூள் போட்ட அந்த வரை வந்து நல்ல ஒரு வாசனையும் கொடுக்குது. நல்ல சுவையான நல்ல வாசனையான ஒரு 5 வகையான ஆரோக்கியமான ஒரு வரை தான் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. அதே நேரத்தில் நல்ல வாசனையும் கொண்டு வருது. அந்த வாசனையை பார்க்கல சாப்பிடணும் போல தான் இருக்குது. நல்ல சுவையான ஒரு வரை எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நாங்கள் இதை எந்த சாப்பாட்டோட வேணுனாலும் நாங்கள் சேர்த்து சாப்பிடலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினால்தான் நான் போடுற காணொளியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே செய்கிறோம். இதுக்கும் எனது ஆரோக்கிய உணவில் ஒரு ஆரோக்கியமான 5 வகையான வரை என்றபடியாக உங்களுக்கு இந்த வரையை நீங்கள் செய்கிறதால ஒரு ஆரோக்கியமான உணவை நீங்கள் சமைத்து சாப்பிடக்கூடியதாக இருக்கும். நீங்களும் இதை முயற்சி செய்து பாருங்க. முயற்சி செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் தெரிவிங்கோ. மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சமையலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். இதோட இந்த காணொளியை நான் முடிவுக்கு கொண்டு வர போகிறேன். மீண்டும் ஒரு ஆரோக்கிய காணொளியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.